இந்தியா நியூசிலாந்து நாளைக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாட போகிற நிலையில் இந்த டீம் ஆல்ரெடி இதே டோர்னமெண்ட்டில் 2000 ஃபைனலில் மோதியிருக்காங்க. அப்போ இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஐசிசி நாக் அவுட் ட்ராஃபி அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தது. அந்த ட்ராஃபி வந்து 2022 ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக பேர் மாற்றப்பட்டது. அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இந்தியா வந்து ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. முக்கியமாக 19 வயசு ஜஹீர் கான், 18 வயசு யுவராஜ் சிங் எல்லாருமே டெபு பண்ணது அந்த சீரீஸில் தான். அங்கே வந்து இந்தியா கென்யாவில் ரொம்ப நல்லா விளையாண்டு ஃபைனல் போய் ஃபைனலில் நியூசிலாந்து கிட்ட தோற்று போயிட்டாங்க. இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 260 ரன் அடிச்சிருப்பாங்க. கங்குலி வந்து ஒரு செஞ்சுரி போட்டிருப்பார், டெண்டுல்கர் வந்து ஒரு 60 ரன் அடிச்சிருப்பார். அந்த காலத்தில் 260 ரன் வந்து ஒரு வின்னிங் ஸ்கோராக இருந்தாலும் நியூசிலாந்து வந்து அதை சேஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக அவங்க டீமோட கேப்டன் கிறிஸ் கிரெயின்ஸ் வந்து அதிரடியாக ஒரு செஞ்சுரி அடித்து நியூசிலாண்டை வந்து கடைசி ஓவரில் சேஸ் பண்ண வச்சுருப்பார். அதுக்கப்புறம் 25 வருஷம் கழித்து மறுபடியும் இந்தியாவும் நியூசிலாண்டும் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஃபைனலில் மோத போகிறாங்க. இந்த டோர்னமெண்ட்லேயும் இந்தியா வந்து ஆடின எல்லா மேட்சும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஃபைனல் வந்திருக்காங்க. நியூசிலாந்து வந்து இந்தியா கூட ஒரு மேட்ச் தோற்று ஃபைனல் வந்திருக்காங்க. இந்த ரெண்டு டீமுமே வந்து நல்லா பேலன்ஸாக விளையாடுறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நியூசிலாந்து இந்தியாவை தவிர மற்ற எல்லா டீம் கூடயுமே சூப்பராக விளையாண்டாங்க. இந்தியா வந்து நியூசிலாந்து கிட்ட பேட்டிங்கில் ரன் அடிக்க கஷ்டப்பட்டாலும் பவுலிங்கை வச்சு அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணாங்க. இந்தியா இந்த மேட்ச்லேயும் வந்து இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி ஃபைனலில் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்தியா வந்து இந்த மேட்ச்சுக்கு பாகிஸ்தான் கூட எந்த பிச்சில் ஆடினாங்களோ அந்த பிச்சில் தான் இந்த மேட்ச் ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாகிஸ்தான் கூட ஆடின பிச்சு வந்து விராட் கோலி செஞ்சுரி அடித்த பிச். அந்த பிச்சு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது பேட்டிங் ஆட. அதனால் அந்த பிச்சில் இப்போ இந்தியா விளையாடும்போது ஸ்பின் எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இந்தியாவுக்கு முக்கியமான ட்ரம்ப் கார்டாக நம்ம யூஸ் பண்ணுறது வருண் சக்கரவர்த்தி தான். வருண் சக்கரவர்த்திக்கு மட்டும் பிச்சு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா இந்தியாவை வந்து யாராலையும் அசைக்க முடியாது. ஏன்னா அந்த நியூசிலாந்து மேட்ச்சில் வருண் சக்கரவர்த்தி வந்து 5 விக்கெட் எடுத்திருப்பார் ஆல்ரெடி. அதனால் இந்தியா வந்து கேன் வில்லியம்சன், ரச்சின் ரவீந்திராவை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் முடிவு பண்ணிட்டா நியூசிலாண்டை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதனால் இந்தியா வந்து இந்த மேட்ச் எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு தான் பார்க்க முடியும். ஆனால் இந்தியா வந்து நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்சு கடைசியாக சேர்ந்து விளையாட போகிற கடைசி ஒயிட் பால் மேட்ச் இந்த மேட்சாக தான் இருக்க போகுது. அதனால் அவங்க 2 பேரும் அவங்களோட 100% கொடுத்து இந்தியாவை ஜெயிக்க வச்சு இந்தியாவுக்கு இன்னொரு ஐசிசி டோர்னமெண்ட்டை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்தியா கடைசியாக நடந்த 4 ஐசிசி டோர்னமெண்ட்லேயுமே ஃபைனல் போயிருக்காங்க. ஆனால் அதில் 1 தான் ஜெயிச்சிருக்கோம். இப்போ 4வது மேட்ச் விளையாட போகிறோம். ஜெயிப்போமா இல்லையாங்கிறத நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே ஒரு முடிவு தெரிஞ்சிடும். பார்ப்போம் இந்தியா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு.